அந்த வடிவமைப்பு எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னா அந்த வடிவமைப்புடைய சார்ட் எல்லாருக்கும் நம்ம மாநில நிர்வாகிகளுக்கு கொடுத்தோம் பாருங்க. அதை வந்து ஒரு பிரமுகர் எனக்கு தெரிஞ்ச பிரமுகர் பார்த்துட்டு ரொம்ப அழகா அந்த சார்ட் போட்டுருக்கிறீங்களே, அந்த இதை பார்த்தாலே ஒரு பிளான்டா பண்ணிருக்கிறீங்களே மாஷா அல்லாஹ் என்று பாராட்டுற அளவுக்கு அது இருந்துச்சு. அதை தொகுத்து காவல்துறை அதிகாரத்தை அந்த மனு செஞ்சோம் இல்லையா, அந்த அனுமதிக்காக டிஜிபி ஆபீஸ் மனு செய்யறதுல அந்த அதிகாரிகள் கூட நல்ல சிறப்பான ஒர்க்கு, எங்களுக்கு எந்த சிரமமும் வைக்கல, நீங்க நாங்க ஈஸியாக அந்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதுக்கு யார் பொறுப்பாளர்கள் யார் அணுக வேண்டும் அவருடைய தொலைபேசி மூலம் ஒரு புக்லெட்டா கொடுத்துட்டீங்க, நாங்க இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணோம்னா அங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணலாம் அவங்களே ஸ்லாகிட்டு சொன்னாங்க. அதை இதுல பார்த்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கோரிக்கை வந்து சமுதாயத்துல எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்களேன். இவ்வளவு சிரமப்பட்டு 21 மாவட்டம் நம்ம வந்து கவர் பண்ணி இந்த 15 நாளில் அவ்வளவுதான் நம்மளால முடியும் வந்துகிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய கோரிக்கை வந்து சமுதாயத்தை சென்றதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னா, எங்க ஊருக்கு வாங்கன்னு ஏகப்பட்ட போன் கால்கள் தலைமையகத்துக்கு வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நம்மளால அதை வந்து கவர் பண்ண முடியல. உதாரணத்துக்கு வந்து மஞ்சள் கொள்ளை, திட்டச்சேரி, லெப்பைக்குடிக்காடு, மல்லிப்பட்டினம், அதே மாதிரி ஏராளமான ஊர்கள் ஏகப்பட்ட பயணம். அதாவது சகோதரர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஊருக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆனால் சென்ற நம்ம எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனோமோ எல்லா ஊர்கள்லயும் ஜமாத்தார்கள் சிறப்பாக எல்லாம் வரவேற்பு, எல்லாரும் அருமையா வரவேற்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேலப்பாளையத்துல வந்து பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்க, ஸ்கூலு, ஒரு பெண்கள் ஸ்கூலு, கிட்டத்தட்ட 800-850 மாணவிகள் படிக்கிறாங்க. அங்க நம்மளை ஸ்பெஷலா கூப்பிட்டு வரவேற்று நம்ம கோரிக்கைகளுடைய இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த தலைமை ஆசிரியையே வந்து விளக்கி, அதுக்கப்புறம் நம்ம தேசிய தலைவர் பாக்கர் அவர்களை அங்க உரையாற்ற சொல்லி ரொம்ப சிறப்பா இருந்தது. அது போல நீங்க காயப்பட்டினத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கிறேன், சகோதரர் சக்ரியா நடத்தக்கூடிய ஒரு மதரசா தாவா சென்டர், அங்க வந்து அவர் அழைச்சி அந்த மக்கள் இருந்த உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி தேசிய தலைவர் அழைச்சி அங்க பேச வச்சு எல்லாம் புதிதாக அந்த இஸ்லாத்தை பற்றி தெரிவதற்காக நடத்தக்கூடியது தாவா சென்டருங்கிறோம். ஆமா, அதுல வந்து கூப்பிட்டு நம்மளை வந்து சிறப்பித்து உட்கார வைத்து அவங்களுக்கு வந்து சிறப்புரை கொடுங்கன்னு சொன்னது. அதே போல ஜமாத்தார்கள் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ நல்லூர்ல வந்து ரோட்லயே நின்ட்டாங்க, கார் நாங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படியே மடக்கிட்டாங்க காரை, வேணும் எல்லாத்தையும் மடக்கி நிறுத்தி நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கு தோதா வந்து லொஹர் தொழுகை வந்தது, போய் அந்த ஜமாத்து பள்ளி அவங்களோட தொழுதுட்டு அதன் பிறகு வெளியில வந்து கண்டிப்பா பேசி, ஏன்னா நமக்கு ஸ்பாட்டே இல்லை, நம்ம வந்து பெர்மிஷனும் வாங்கல, ஸ்பாட்டும் இல்லை, அவங்க வந்து கூடி நின்றுட்டாங்க, பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச சொன்ன பிறகு எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு, இவ்வளவு கோரிக்கைகள் முஸ்லீம்களுக்கு தேவைப்படுதா, இவ்வளவு விஷயம் இருக்குதா, எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லையே, அப்படி அந்த அளவுக்கு அவங்க சிலாகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு சிறப்பா அந்த வாசுதேவ நல்லூர் அமைஞ்சிச்சு. அதுபோல தேவதானப்பட்டி, பரங்கிப்பேட்டை, அது போல எல்லா ஊர்களையும் இந்த பரங்கிப்பேட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளை கூப்பிட்டு ஐக்கிய ஜமாத்து கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இருங்க எல்லாம் மதிப்பு. அது மாதிரி ஜாக்குன்னு சொல்லக்கூடிய ஜம்மியத்துல் உலமா குர்ஆன் வல் ஹதீஸ் இருக்குல்ல, அவங்க சேலத்துல என்ன பண்ணாங்க, அவங்க பள்ளிவாசலே தந்து நீங்க இங்கதான் தங்கணும் சொல்லி சாப்பாடு வந்து மேலப்பாளையத்துல காலை உணவு வந்து ஜாக்சோர் தர்றாரு. அது மாதிரி ஜமாத்தார்கள் எல்லாரும் சகோதரர்கள் எல்லா சகோதரர்களும் வந்து ஆர்வமாக, அது மாதிரி மற்ற சகோதரர்களும், அது மாதிரி கட்சியுடைய எம்எல்ஏக்கள், அது மாதிரி பிரமுகர் முக்கியமான தலைவர்கள், அந்த அந்த அந்தந்த மாவட்ட இது தலைவர்கள்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, இதையும் தாண்டி நிகழ்ச்சியை துவக்கினதே நம்ம சகோதரர் தேவநாதன் யாதவ் அவர்கள் தான். அவருடைய பங்களிப்பை வந்து நம்ம மறுக்க கூடாது. நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளிலும் நம்மோடு இருந்து ஒத்துழைக்கக்கூடிய சகோதரர், அதாவது யாதவ் மகாசபை தலைவர், இந்திய மக்கள் கட்சியுடைய தலைவர் தேவநாதன் தான் இதை ஆரம்பித்து வைத்தவர் அவர் தான். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாவற்றிலும் அவர் ஆரம்பித்து வைத்தார். TSS மணி வாழ்த்துறை வழங்கினார். அந்த வாழ்த்துறையோட நம்ம இந்த பயணத்தில் இருக்கு தெரியுங்களா. அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பட்டுக்கோட்டையில ஜமாத்தார்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஜமாத்தார்கள் வந்து நின்று எங்களுடைய வகுப்பு நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க பேசுங்க, சுமார் 28 ஏக்கர் நிலம்
எங்களுடைய வகுப்பு நிலம் வந்து கால்நடை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, இதற்காக நாங்கள் நீங்களும் போராடுங்க அப்படின்னு சொல்லி மையப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்துல வேலூர் மாநகரத்துல நம்ம போகிற சமயத்துல அந்த சகோதரர் அங்க இருக்கக்கூடிய சகோதரர் வந்து எப்படி பாபர் மஸ்ஜித் வந்து இடித்து தகர்க்கப்பட்டு தொழுகை தடுக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி வேலூரில் இருக்கக்கூடிய கோட்டை பள்ளி வாசல்ல தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் எடுத்துக்கிட்டதால எங்களுக்கு அங்க தொழுகை நடத்தக்கூடிய உரிமை மறுக்கப்படுது. இதற்காகவும் ஐஎன்டிஜே போராடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாகூர்ல இந்த தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற 110 கடைகள் இருக்கிறது. நம்ம இஸ்லாமிய சகோதரர் கடை வச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரர் அந்த கடைகளை வந்து தர்கா நிர்வாகம் வந்து அகற்றுவதற்காக முயற்சி பண்ணிக்கிற சமயத்துல அதையும் நாங்கள் வந்து முடிவெடுக்கணும் சொல்லி தேசிய தலைவர் பாக்கிற இடத்துல வந்து சந்திச்சு அவர்கள் வந்து அந்த கோரிக்கை மனு வைத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு யாத்திரை பயணம் போன எல்லா இடத்திலுமே ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புகள். அதிராம்பட்டினத்துல 10 மணிக்கு மேலதான் வந்து இவங்க நெடும்பயணம் போய் சேருது. மக்கள் வந்து அப்படியே ஒரு ஆள் கூட போகாத அளவுக்கு 11-11:30 மணி வரைக்கும் அப்படியே இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி நாங்க கீழக்கரைக்கு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா 9:30 மணி அந்த இடத்துல வந்து பெரும்பாலும் வந்து கூட்டம்லாம் அவ்வளவா ஏறாது. ஒரு பெருமையா ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போட்ட மாதிரி அப்படியே நிக்கிறாங்க அந்த மக்கள். கீழக்கரையில இன்னொரு நிகழ்வு சொல்லணும். நம்ம என்னன்னா நாம அந்த பயணம் போன அன்னைக்கு உள்ளூர் ஜமாத்துக்கள் வந்து மீலாது விழா வேற ஏற்பாடு பண்ணிருந்தாங்க, சிரமமான பேச்சாளர்கள்லாம் வைத்துக் கொண்டு. அப்ப அந்த நேரத்தில் நாம வந்து நம்ம வந்து எல்லாரும் எல்லா பல தரப்பட்ட மக்கள் வந்து எல்லாரும் வரவேற்பு கொடுத்து அந்த பயணத்தை வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது சமுதாயத்தின் கோரிக்கையா மாறிடுச்சு. அதுதான் நமக்கு கிடைச்ச நம்ம என்ன நோக்கமோ அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த கோரிக்கைகள் நாளைக்கே நிறைவேறும். இந்த 15 நாள் டூர் போயிட்டு வந்தோம்டா 16வது நாள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு இல்லை. இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இந்த சிறைவாசிகளை வந்து நேற்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து விசாரணையில் இருக்கிறாங்க, யாரு என்ன ஏது ஏன் தேவையில்லாம விசாரணையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய லிஸ்ட் என்ன என்று கூட கேட்கிறாங்க. இது நமக்காக செய்யறாங்கன்னு இல்ல. இல்ல இதுல நீங்க ஒரு விஷயம், நாம வந்து வேறு ஒரு சிறைவாசிகளுக்காக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் விசாரணை தண்டனை அடைந்த சிறைவாசிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கணும்னு சொல்லி நம்ம போராட்டம் நடத்துறோம். ஆனால் நீண்ட நாள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா பெருமதியான விசாரணை கைதிகள் அவர்கள் குற்றத்துடைய எந்த அளவுக்கு தண்டனை வருமோ அதை விட அதிகமான காலத்துல தண்டனைகளை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களை வந்து கன்சிடர் பண்ணி அவங்களை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமுதாயத்தின் சார்பா ஏன்னு சொன்னா இந்த மாதிரி விசாரணை கைதிகளாக இருக்கிறது நிறைய பேர் யாருன்னு சொன்னோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மையினரான முஸ்லீம்கள் தான். அப்ப சமுதாயம் வந்து இந்த கோரிக்கை வைத்துட்டு இருந்தது. மத்திய அரசு இந்த நேரத்தில் அதையும் வந்து நிறைவேற்றி தருவதாக ஆவணம் செய்திருக்கிறது, சட்டம் ஏற்றிருக்கிறது. மாநில அரசு அறிவுரை 3 மாத காலத்துக்குள் வந்து ஆய்வு செய்து மக்கள் கூடினார்கள் இந்த பத்தி பேசுதுல. பொதுவா காயல்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாவில் பாத்தீங்கன்னா பொதுவாக காலையில சரியான வெயில் இருக்குங்கிறதுனால 10 மணிக்கெல்லாம் வந்து யாருமே ரோட்ல நடமாட மாட்டாங்க. பொதுவாக அது பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி சிட்டியில என்ன வேலையா இருப்பாங்க, அங்க போவாங்க, தொழில் இருக்கும், செய்வாங்க. கிராமங்கள்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா காலைல 9 மணில இருந்து ஒரு 8 மணில இருந்து 12-1 மணி வரைக்கும் கூட யாரையும் பார்க்க முடியாது. 10 மணிக்கு நம்ம காயல்பட்டினத்துல போய் நிக்கிறோம், அவ்வளவு கூட்டம். அப்ப அவங்க மக்களுக்கு புரியுது நம்ம எதற்காக இவர்கள் போராடுகிறார்கள். இவங்க தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக போராடல, ஒரு நியாய உணர்வின் அடிப்படையில இந்த போராட்டம் அமைஞ்சிருக்குங்கிறத அந்த மக்களுடைய விழிப்புணர்வு நம்ம காட்டுது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எது சொன்னீங்க, முத்துப்பேட்டை ரொம்ப லேட்டா போனாங்க, அங்கேயும் வந்து மக்கள் என்ன ஒரு சிறப்பான வரவேற்பு வந்து எங்க போனாலும். இதுல வந்து நம்ம எல்லாம் ஒரு தௌஹீத் அமைப்பை சார்ந்தவர்களா இருக்கிறோம், தௌஹீத் சிந்தனையாளர்களா இருக்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க நம்மளை ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க, ஒதுக்கி கொண்டே வந்தாங்க. ஆனா இந்த நெடும்பயணத்தை பாருங்க, நீங்க சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க தான் நம்மள்ட்ட வந்து ஒரு அதாவது நாகர்கோயில்ல மிக நீங்க அதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும்.